ட்ரெஸ்? டாடி. டாடி வாங்கி கொடுத்தாரா? உனக்கு டாடி பிடிக்குமா மம்மி பிடிக்குமா? மம்மி. அப்ப நான் டாடி கிட்ட சொல்லி தரட்டா? பாருங்க குட்டீஸ், இந்த இவங்களுக்கு மம்மி தான் பிடிக்குமா? சரி, இந்த ரோஸ் அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல, வேணுமா உனக்கு? எடுத்துக்கிட்டியா? வச்சிடலாமா? அச்சோ மெல்லே, நீ எப்ப வந்த? ஐயோ, டைம் பார்க்கவே இல்லை மெல்லே, 10 மணி ஆயிடுச்சு இல்ல? பத்தியா சூசன், என் கூட சேர்ந்து விளையாண்டு 10 மணி ஆனது நீ சொல்லவே இல்லை பத்தியா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாமா? ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாமா? ஸ்டார்ட் பண்ணி. அப்ப ரெடி சொல்லுங்க அவங்கள பார்த்து. ரெடி. நீ சொல்லு. ரெடி. ரெடி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்கணும்? நேத்து வசனம் படிச்சியா? படிச்சியா? உண்மையா படிச்சியா? எங்க அப்ப வசனம் சொல்லு பார்க்கலாம். கர்த்தாவே கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:10. வாவ் குட்டீஸ், கை தட்டுங்க பார்க்கலாம் ரெண்டு குட்டீஸ்க்கும். உனக்கும் தெரியுமா அந்த வசனம்? எங்க சொல்லு. கர்த்தாவே கர்த்தாவே சொல்லும் சொல்லும் அடியேன் அடியேன் கேட்கிறேன். கேட்கிறேன். 1 சாமுவேல் 1 சாமுவேல் 3:10. 10. வெரி குட். பாத்தீங்களா இந்த ரெண்டு குட்டீஸும் எவ்வளவு சூப்பரா வசனம் சொன்னாங்கன்னு. இன்னைக்கும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், டிஃப்ரெண்ட் கேம்ஸ், கிராஃப்ட் ஒர்க், நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாமா? எல்லாரும் 1 2 3 சொல்லுங்க. நம்ம வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 2 3. ஹாய் குட்டீஸ். ஜான்சி ஏற்கனவே ஷெலினாக்கா வந்து குட்டீஸ் எல்லாம் உட்கார வச்சிருப்பாங்க. அதனால நம்ம வந்து குட்டீஸை வந்து தேர்ட் டே வீடியோஸ்குள்ள கூட்டிட்டு போயிடலாம். நம்ம என்ன பண்றதா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணுவோம். கரெக்ட். இப்போ நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள எல்லாரும் முட்டி போட்டு கண்ணை மூடிட்டு ரெடியா இருப்பீங்களா? நான் இப்போ சொல்ல போறேன். 1 2 3. வெரி குட் குட்டீஸ். பாத்தீங்களா, நான் சொன்ன உடனே முட்டி போட்டு கண்ணை மூடிட்டீங்க. இப்போ நம்ம ப்ரே பண்ணதுக்கு சொப்னாக்காவை கூப்பிடலாமா? வாங்க சொப்னாக்கா. ட்ரை பண்ணலாமா? ஹalleluya. எல்லாம் கண்களை மூடி ஏசப்பாக்கிட்டு நம்ம 4 ஆசீர்வாதம் தாங்க ஏசப்பான்னு சொல்லணும். சரிங்களா? ஏசப்பாவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாள் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த 3ஆம் நாள் டிவிஎஸ் உங்கள் அன்பின் கலந்து நாங்கள் தருகிறோம் ராஜா. நாங்கள் ஏறெடுத்த பாடல்கள், மெமரி வர்ஸ், ஸ்டோரி எல்லாத்தையும் கலந்து நாங்கள் தருகிறோம். தேவாவியானவர் நீர் வழிநடத்துவதையாய் செபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வழிநடத்துங்க. மீட்பரும் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு 3rd டே நம்ம விபிஎஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா பிள்ளைங்களா? ரெடியா இருக்கீங்களா ஆக்ஷன் சாங் பண்றதுக்கு? ரெடியா? என் கூட இருக்கவங்க சொல்லுங்க. ரெடியா? ரெடியா? ஓகே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் சாங் என்ன பார்த்தோம்? ஷாக் ஷாக் ஷாக். எனக்கு வெரி குட். செகண்ட் டே என்ன பார்த்தோம்? ஆடுவோம் ஆடுவோம் பாடுவோம் இயேசுவுக்காய். இப்போ 3rd டே இது ரெண்டுத்தையும் பாடிட்டு இன்னைக்குரியான சாங்கை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஆக்ஷனோட. ஓகே ரெடியா? இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று ஃபர்ஸ்ட் டே சாங் நம்ம பாட போகிறோம். கை தட்டுங்க அப்படியே ஆக்ஷனோட. சிரிச்சுக்கிட்டே பண்ணலாமா? அது சின்ன ஸ்மைலோட.
வச்சிருக்கீங்க, நல்ல பசங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நான் 2வது நாளுக்குரியான பாட்டை நம்ம பாட போறோம். ரெடியா? ரெடியா? ஓகே. இன்னைக்கு நம்ம 3rd day VBS எல்லாம் மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா பிள்ளைங்களா? ஓகே, இன்னைக்கு அக்கா ஒரு புது பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. இல்லை, இந்த VBSோட இது என்னது? ட்ரூ சோல்ஜர்ஸ். ட்ரூ சோல்ஜர்ஸில் ஃபஸ்ட் டே நம்ம என்ன பார்த்தோம்? ஹோப் பார்த்தோம். 2வது நாள் நம்ம என்ன பார்த்தோம்? டெடிகேஷன் பார்த்தோம். 3rd டே இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்? ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. சரியா? அதை வச்சு ஒரு சின்ன பாட்டு அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன். வித் ஆக்ஷனோட நம்ம கற்றுட்டு ஒரு வாட்டி அக்கா பாடுறேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு லிரிக்ஸ் சொல்லித்தரேன், ஆக்ஷனோட நம்ம பார்க்கலாம். ஓகேவா?
சரி, உங்களுக்கு அது எப்படி தனித்தனியாக வார்த்தைகள் அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு, குக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. சரிங்களா? அது அப்படியே அவங்க பாடும்போது வந்துடும். லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேஷன் வந்தால் நிற்குது, சிக்னல் போட்டு என்ன பண்ணோம், கரெக்டாக ரெட் சிக்னல் போட்டால் நின்றும், க்ரீன் சிக்னல் போட்டோன்னே என்ன பண்ணிடும், தானே அது போயிடும். சரிங்களா? ஸ்டேஷன் வந்தால் நிற்குது, சிக்னல் போட்டதும் ஓடுது, அப்புறம் மழை வந்தாலும் ஓடுது, வெயில் அடித்தாலும் ஓடுது. அது எப்படி கரெக்டாக அதோட வேலையை செய்தா, ஸ்டேஷன் வந்தால் டக்குன்னு என்ன செஞ்சிடும், அந்த ஸ்டேஷனில் நின்று பேசஞ்சர் இறங்கிட்ட பிறகு அதோட வேலையை திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம்ல. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம எதுக்காக ஓடுறோம், ஒரு கோல் எல்லாருக்கும் இருக்கணும்ல. எதுக்காக ஓடுறோம், நான் இது ஒரு சிலர் கேட்டால் உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நான் போலீஸ் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் வந்து ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் நம்மளுக்குள்ள ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, அந்த கோலை நம்ம பார்த்து என்ன செய்யணுமா, ஒரு நாளும் ஓடணும். ஏதோ ஸ்கூலுக்கு போகிறேன், ஏதோ படிக்கிறேன், ஏதோ எழுதுறேன், மிஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, டெய்லி உட்காந்து கரெக்ஷன் வாங்கிடணும் அப்படின்னு இருக்கவே கூடாது. சரிங்களா பிள்ளைங்களா? நம்மளும் எப்படி செய்யணும், ஒரு கோலோட நம்ம லைஃப்பை மூவ் பண்ணோம். ஓகேவா? திரும்ப ஆக்ஷனோட ஒரு வாட்டி பாடுறோம், நீங்கள் எங்களை கூட சேர்ந்து ஆடணும். சரிங்களா? பண்ணலாமா? ரெடியா? ரெடியா? இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன்று சொல்லி தருப்பேன். ரெடியான்னு கேட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரெடியா? எஸ் ஐ பார்ன் ரெடின்னு சொல்ல போறீங்க. ரெடியா? இவங்க பண்றாங்க பாருங்க, ஆக்ஷன் பார்த்து நீங்க என்ன செய்யணும், உங்க வீட்டில் நீங்க பண்ணணும். ஓகேவா? ரெடியா? ரெடியா? ஓகே, சூப்பரா பண்ணீங்க. திரும்ப ஒரு வாட்டி ஆக்ஷனோட பண்ணலாமா? பாருங்க, அப்படியே எனர்ஜி கம்மியாயிடுச்சு எல்லாருக்கும். நல்ல அழகா பண்ணீங்க. நம்ம திரும்ப இன்னொரு சூப்பரான சாங்ல நெக்ஸ்ட் டே நம்ம மீட் பண்ணலாம். பாய். ஹாய் சின்ன குட்டிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? நேற்று நம்ம டிஃப்ரெண்டான கேம்ஸ் பார்த்தோம்ல, இன்னைக்கு அக்காங்க உங்களுக்காக புதுசாக காமிக்க போறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா கிராஃப்ட் ஒர்க். நிறைய பேருக்கு கிராஃப்ட் ஒர்க் தெரியும்ல, சில பேருக்கு தெரியாது. என்னன்னா உங்க வீட்டில் இருக்க வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் வச்சு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் கிராஃப்ட் ஒர்க். இப்போ எத்தனை பேருக்கு பட்டர்ஃப்ளை பிடிக்கும்? கை தூக்குங்க பார்க்கலாம். நிறைய பேர் தூக்குறீங்களே. ஆமா, இப்போ அந்த அக்காவெல்லாம் இருக்காங்களே, இந்த அக்கா, இந்த அக்கா, இந்த அண்ணா, இவங்கெல்லாம் என்ன பண்ணி காமிக்க போறாங்கன்னா பட்டர்ஃப்ளை பண்ணி காமிக்க போறாங்க. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை பண்ணி காமிக்க போறாங்க. அழகா இருக்குல்ல பார்க்கவே. இந்த பட்டர்ஃப்ளை நீங்களும் பண்ண ஆசையா இருக்கா? அதை எப்படி பண்ணணும், அதை என்ன மாதிரி மெத்தட்ல பண்ணி உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேரும் ரெடியா இருக்காங்க. அவங்கள கைத்தட்டி வெல்கம் பண்ணிடலாமா? கைத்தட்டுங்க. வெரி குட். இப்போ அவங்க உங்களுக்கு சொல்லி காமிக்க போறாங்க. ரெடியா? எல்லாரும் நீங்களும் பேப்பர், பென்னு, கத்திரிக்கோல், சிசர், மார்க்கர் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடியா உட்காருங்க. இப்போ உங்களுக்காக கிராஃப்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹாய் குட்டீஸ், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கட் பட்டர்ஃப்ளையை வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டு அதை நீங்க வந்து கட் பண்ணணும். நீங்க இந்த கலர் பேப்பர்ல கூட பண்ணலாம், ஒயிட் ஷீட்ல கூட பண்ணலாம். நீங்க கட் பண்ணுங்க.
அழகா கட் பண்ணணும். 2 ஷீட்டை ஒண்ணா வச்சுட்டு பட்டர்ஃப்ளையை கட் பண்ணணும். சீக்கிரம் பண்ணுங்க. இதோ அண்ணா வந்து முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற பட்டர்ஃப்ளையை அண்ணா இப்போ கலர் பண்ண போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மார்க்கர் எடுத்து நீங்க வந்து பெயிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளையை இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணும். என்ன பூஜா ரொம்ப நேரமா ஏதோ கட் பண்ணிட்டு இருக்கீங்க? பரவாயில்லையே, ஜெஸி சூப்பரா கட் பண்ணிட்டாங்க. குட்டீஸ் நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை உங்களுக்கு பார்த்து வந்துட்டே இருக்கு. அதுக்காக தான் இந்த அக்கா ரொம்ப சின்சியர் எஃபெக்டோட கட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர்ல பட்டர்ஃப்ளை வரைஞ்சு வச்சிடணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நீங்க வந்து வரைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதை என்ன பண்ணா கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சிட்டோன்னே நீங்க வந்து கலர் பண்ணுங்க. கலர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு திக்கான ஷீட்ல ஒட்டி வச்சிருங்க. இதோ இப்போ பூஜை கூட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் பூஜை பண்ணுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் ஷீட் இருக்கும் இல்லையா, அதாவது பேஸ்டான நல்ல திக்கான ஷீட், அதில் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளையை பேஸ்ட் பண்ண போறாங்க. அது ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணுவோம். இதோ அண்ணா முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷீட்டை அண்ணா வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பூஜாக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்டை வந்து இப்போ கம் போட்டு ஒட்ட போறாங்க. இப்போ அது வந்து ஒரு திக்கான ஷீட்ல வந்து அவங்க ஒட்டுறாங்க. பூஜை வந்து இப்போ அதை கட் பண்ணி போறாங்க. சீட் கட் பண்றாங்க.
சாங்ஸ் போடுறாங்க. இதோ உங்களுடைய அழகான பட்டர்ஃப்ளை. ஓகேவா குட்டீஸ்? இருக்கிறது கொஞ்சம் டைம்ல அவங்க ஏதோ ஒரு அழகான பட்டர்ஃப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இது ஒன் சைடு தான் ஒட்டியிருக்காங்க, ஏன்னா டைம் இல்லை இல்லையா? நீங்கள் இதே மாதிரி இன்னொன்று பண்ணி இந்த சென்டரில் ஒட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரி அழகான பட்டர்ஃப்ளை கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ண போறீங்களா? ட்ரை பண்ணிட்டு அக்கா நேற்று சொன்னேன்ல அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ண பட்டர்ஃப்ளையை அழகாக அனுப்பி விடுங்க. ஓகேவா? பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும். ஹாய் குட்டீஸ், பார்த்தீங்களா அவங்கள மாதிரியே அழகாக ஒரு குட்டி பொண்ணும் ஒரு குட்டி பையனும் ரெடியாக இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க கலர் பண்ண போகிறாங்களாம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிராயிங் காம்படிஷன் இருக்கு. ஆல்ரெடி அழகான ரோஸ் வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த ரோஸ்க்கு யார் சூப்பராக கலர் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாமா? என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 2 3 கவுண்ட் சொல்லி பார்க்கலாம். 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட். ஃபாஸ்டா 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 ஃபாஸ்டா. இங்க இன்ட்ரோடக்ஷனுக்கு மறந்துட்டேன். இந்த அக்கா பேர் என்ன தெரியுமா? சூசன். இவங்க பேர் என்ன தெரியுமா? நெல்லி. ரெண்டு பேரும் உங்களை மாதிரியே வாண்டுங்க. அதான் உங்களை பிடிச்சி இங்க நிக்க வச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. ஓகேவா? எங்கெங்கெல்லாம் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கோ அழகழகா டிராயிங் பண்ணணும், கிராஃப்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். ஓகேவா? வெளியே நல்லா முடிக்க போறாரு. என்ன பாக்குறீங்க குட்டீஸ்? நீங்களும் சீக்கிரமா ஒரு பேப்பர் எடுத்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு பிபிஎஸ் முடிஞ்சோன்னு அதை போட்டோ எடுத்து அக்கா முன்னாடி ஒரு நம்பர் சொன்னேன்ல அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சீக்கிரம் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ நாங்கள் உங்களுக்காக ப்ரைஸ் அனுப்புகிறோம். வெரி குட் சூசன். சூசன் கலர் வெளியே வராமல் அடிக்கிறாங்க. சூப்பரா. இந்த கிரீன் இந்த கலர் கிரீன் இதுக்கு நான் அக்கா இந்த கிரீனை ஷார்ட் பண்ணி தந்துடுறேன். வெரி குட் மெல்லேங்கப்பா. நீ பாத்தியா பூஜா இவ்வளோ சூப்பராக உரையிறாங்கன்னு? கரெக்டாக அடிக்கிறாங்க. ஆனால் நீ தப்பா தானே உரைப்ப? தெரியும் தெரியும். பப்ளிக்ல சொல்லக்கூடாது. அக்காவும் ட்ரை பண்ணிட்டா? வெளியில நான் பார்க்குறேன் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி. வெரி குட். நாங்க ரோஸ் கலர் அடிங்க. அடிங்க. பாருங்கக்கா, வெளியே வராமல் அழகாக அடிக்கிறாங்க. மெல்லின் அக்கா உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை நீங்கள் கோச்சுக்காதீங்க. ஓகே? அக்கா உனக்கு க்ரீன் கலர் அடிச்சு ஹெல்ப் பண்ணி தரேன்.
டைம் முடிய போகுது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? 10 9 8 7 6 5 3 4 3 2 1 டைம் ஆன். இங்க பாத்தீங்களா குட்டீஸ், இந்த ரெண்டு குட்டீஸும் எவ்வளோ அழகா வரைஞ்சு காமிச்சிருக்காங்கன்னு. எந்த டிராயிங் சூப்பரா இருக்கு? மெல்லின் அண்ணாதா சூசன் அக்காதா? மெல்லின் கொஞ்சம் பிரைட்டா இருக்குல்ல. சரி, நம்ம இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துடலாம், அவங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா? பாய் குட்டீஸ். பாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லிடுங்க. பாய் பாய் பாய். ஹாய் குட்டீஸ், என் பேர் ஸ்டீஃபன். நான் தான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போகிறேன். முதலாவது வீடியோஸோட தீம் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், தி ட்ரூத் ஸ்டோரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அக்கா உங்களுக்கு ஒரு டாபிக் சொல்லியிருப்பாங்க. அதோட டாபிக் என்ன சொல்ல பார்க்கலாம்? த ஹோப், நம்பிக்கை. செகண்ட் டே சொல்லுங்க பார்க்கலாம். டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் எல்லாருக்கும் பொறுப்பு வரும். அண்ணனை பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. என் குடும்பத்தை நான் காப்பாற்றும், என் லைஃப்பில் நான் இன்னும் முன்னேறிட்டு போகணும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஜுகேஷன் லெவலில் நீங்கள் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணணும், நல்லா படிக்கணும். லைஃப்பில் நீங்கள் என்ன கோல் செய்வீங்களோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ரைட், இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் தெரியுமா? ரைட், மோசி. மோசியை பற்றி நான் இங்கே சொல்ல போகிறேன். நீங்கள் மோசியை யாரும் பார்க்கலாமா? ஓகேவா? பார்த்தீங்கன்னா இவர் தான் மோசி. மோசி யார் தெரியுமா? மோசி பார்த்தீங்கன்னா கடவுளாக உபயோகப்பட்ட பெரிய மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயதானவர் தான், ஆனாலும் கடவுள் அவரை பெரிய காரியத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்தினார். இவர் பார்த்தீங்கன்னா மோசே வந்து ஒரு அவங்க ஊரில் ஆடு வச்சுட்டு இருக்கும்போது அப்போது கடவுள் வந்து முச்செடி வழியாக அவர்கிட்ட பேசினார். என்ன பேசினாங்கன்னா, பார்வோன் தேசத்தில் என் மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ போய் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். அப்போது மோசே சொன்னான், என்னால் முடியாது கடவுளே, நான் அந்த அளவுக்குலாம் இதில் எனக்கு வீக்காக இருக்கேன், என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது கடவுள் சொன்ன ஒரே விஷயம், நீ போ, நான் உன் கூட இருக்கேன், நீ பயப்படான்னு சொல்லிட்டு மோசே சரி கடவுளே நீங்கள் என் கூட இருக்கிறதுனால நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்வோன் தேசத்தில் போயிட்டு அவன் மனைகிட்ட எகிப்து தேசத்தில் போய் பார்வோன் மனைகிட்ட பேசுகிறார். என் மக்கள் இப்படி கடவுள் என்கிட்ட பேசினாரு, நீ மக்கள் என்கிட்ட கொடுத்துரு, நான் போ, எங்களுக்கு அவரோட முந்தஸ்து அடிக்காமல் விட்டுருவாருன்னு சொல்லி பார்வோன் மனைகிட்ட பேசுகிறார் மோசே. அப்பவும் பார்வோன் பண்ண விடலை, இல்லை நான் கொடுக்க முடியாது, நீ போ, நான் கொடுக்க மாட்டேன், இவங்க என் கூட தான் அடிமைப்பட்டு சாகணும். அப்போது மோசே கடவுள்கிட்ட போய் ஜெபிக்கிறார், இல்லை இவங்க கொடுக்க மாட்டாரு, நான் என்ன பண்ணுறது? அப்போது கடவுள் பார்த்தீங்கன்னா வாதிகள் அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் கடவுள் ரத்தமாக மாற்றுறாரு, மிருகம் மூலயமா டிசீஸ் மூலயமா நிறைய வாதைகள் அனுப்புறாரு. அப்படி இருந்தும் பார்வோன் விடலை. அப்போது கடவுள் லாஸ்ட்டாக ஒரு பெரிய வாதையை அனுப்புறாரு. அப்போது பார்வோன் இதை தாங்க முடியாமல் சரி உன் மக்களை கூட்டிகிட்டு போ, எனக்கு வேணாம், இவங்க எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அனுப்பிடுறாரு. ஆனால் பார்வோனுக்கு ஒரு யோசனை, ஓகே இவங்களுக்கு விடக்கூடாது, இவங்களை அனுப்பிச்சிட்டு பின்னாடி போய் அவங்கள சாவடிக்கணும். இது தெரியாது மோசி மக்கள்லாம் கூட்டிட்டு ஒரு பெரிய மலை தாண்டி போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் பெரிய கடல் தாண்டி தான் போகணும். கடலை கடக்கவும் முடியாது, ஏன்னா அலைகள் அதிகமாக இருக்குது. நடந்தும் போக முடியாது, ஏன்னா கடல் நடக்கவும் முடியாது. அப்போது மக்கள்லாம் பார்த்து, இல்லை நாங்கள் அங்கே தான் ஒன்று நாங்கள் சாப்பிட்டு எப்படியா செத்து இப்போ கூப்பிட்டு வந்து நாங்கள் பின்னாடி போனால் பார்வோன் பண்ண கொலை பண்ணுறோம், இப்படி போனால் கடலில் போய் செத்துருவோம், நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அப்போது மோசி மக்கள் கடவுள்கிட்ட பேச சொல்கிறாங்க. அப்போ கடவுள் பார்த்தீங்கன்னா மோசி மக்கள் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. இல்லை நீங்கள் என்ன பண்ணுறது? ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது நைட்டு விட்டு காலைல பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது கடவுள் ரெண்டாக பிரியுது. நடுவில் ஒரு பெரிய ஸ்பேஸ், ஏன்னா கடவுள் அவங்கள தப்பிக்க வைக்க இந்த கடலையே ரெண்டாக பிளக்கிறாரு. ஓகேங்களா? இப்போது அதை தாண்டி மக்கள்லாம் போயிட்டாங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோனும் சேர்ந்து அவங்கள கொல்ல ஓடி வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கடவுள் அதை அந்த கடலை விடுறாரு. ஏன்னா கடவுள் நம்மளை தப்பிக்க வல்லவராக இருக்காரு. நம்ம லைஃப்பில் எவ்வளோ சொல்யூஷன் வரலாம், லைஃப்பில் எவ்வளோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு மூலியமாக எந்த நேரத்தையும் நீங்கள் கடவுளை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அப்போது கடவுள் உங்களுக்கு பெரிய வழியை காட்டுவார். எப்படி இந்த மக்களை அங்கேருந்து காப்பாற்றினாலும் அதே போல் இப்பயும் நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தாலும் உங்களை காப்பாற்றுவார். புரிஞ்சுதுங்களா? நீங்களும் எப்போவுமே ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தர் கூட எப்போவுமே கூடயே இருங்க. அப்போ நீங்கள் ஜெபிக்க கடவுள் உங்களுக்கு பெரிய வழிகாட்டு. நான் என்ன சொன்னேன், மோசேக்கிட்ட பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. எப்படி மக்களை காப்பாற்றி காண தேசத்துக்கு கூப்பிட்டு போனோம். ஆனால் கூப்பிட்டு போனது 40 வருஷம். ஆனாலும் மோசே கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றினார். ஓகேங்களா? நமக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கு. நம்ம எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, எந்த நேரத்திலையும் நம்ம அந்த பொறுப்பை விடாம காத்துணும். நம்ம கோலை அச்சீவ் பண்ற வரை நம்ம விடக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நம்ம மெமரி வர்ஸுக்கு போகலாமா? ஓகே, நம்ம மெமரி வர்ஸ் சொல்லி கூட யார் கூப்பிடலாம்? ஓகே, ரெடியா? கூப்பிடலாமா? பூஜா வாங்க. ஹாய் குட்டீஸ், அண்ணா சொன்ன கதை கேட்டு புரிஞ்சுதா? அப்போ மோசே தாத்தா ஏசப்பாக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தாங்களோ அது போல நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். ஓகேவா? சரி, நம்ம வசனத்துக்குள்ள போலாமா? என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 1:8. அக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டா? என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 1:8. ஓகேவா? நீங்களும் அம்மா அப்பா வச்சு கேட்கணும். ஓகேவா? பாய். என்ன குட்டீஸ், இன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இன்னையோட நாளோட தலைப்பு என்ன? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும். ஓகேவா? மோசே தாத்தா கதை பார்த்தோம், பட்டர்ஃப்ளை கிராஃப்ட் ஒர்க் பார்த்தோம், இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? ட்ராயிங் பார்த்தோம், பெயிண்டிங் பார்த்தோம். இது மாதிரியே நீங்களும் வீட்டில் யூஸ்ஃபுல்லான வேலையை செய்யணும். அதுக்கப்புறம் மோசே தாத்தா எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும். அப்பா அம்மா பேச்சு சொல்கிறதெல்லாம் கேட்கணும். இப்போ நம்ம இந்த நாளை முடிச்சிடலாமா? இந்த நாளை க்ளோஸ் பண்ணலாமா? ஓகேவா? நாளைக்கு நீங்கள் சரியாக 10 மணிக்கு இன்னைக்கு போலவே ரெடியாக வந்து உட்காரணும். ஓகேவா? நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கேட்கலையே சத்தமா? கரெக்ட், ப்ரேயர் பண்ணணும் இல்லையா? நமக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்காக அழகா ஒரு அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிடலாமா? எல்லாரும் முட்டி போட்டு ரெடியா இருங்க. வாங்கக்கா. இந்த அக்கா உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போறாங்க. நீங்க எல்லாம் கண்ணை மூடி அழகா உட்காந்துருங்க. அக்கா நமக்காக ப்ரேயர் பண்ண போறாங்க. அக்கா பேர் என்ன தெரியுமா? எஸ்தர். எஸ்தர் அக்காவை எல்லாரும் வெல்கம் பண்ணிடுங்க. ஓகே குட்டீஸ், ப்ரைஸ் எல்லாம் விபிஎஸ் நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்காக ப்ரே பண்ணால் எல்லாம் கட்ட முடியும். ஸ்டோத்திரம். நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ரெண்டு கூட உங்கள் சமூகத்தில் வந்திருக்கு இசப்பா. உங்களாகாத காரியம் ஒன்றும் இல்லை இசப்பா. அப்பா, இது வரைக்கும் தகப்பனே எங்களோட கூட இருந்து நீங்கள் வழி நடத்தினீங்க இசப்பா. அதற்காக நன்றிகள் செலுத்துகிறேன் இசப்பா. அப்பா, கதைகள் எல்லா இடத்துலையும் எங்களோட கூட நீங்கள் வழி நடத்தி உங்கள் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இசப்பா. எப்பா, இந்த பிபிஎஸ் ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி தகப்பனே. எங்களோட கூட இருந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை இசப்பா வழி நடத்தின கிருபைகளுக்காக நன்றிகள் செலுத்துகிறேன் இசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன ஒரு நல்ல பிதாவே. ஆமென்.